இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலஃபாய் ராஷித் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்போ முஸ்லீம்கள் இஜ்மா ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து 4 தான் கலீஃபாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இஜ்மாவில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இன்னும் பின்னாடி வந்தவர்களும் கலீஃபாக்கள்லாம் நாங்கள் ஆடு பண்ணுவோம், 12, 13 வரைக்கும் நாங்கள் இழுத்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் மறுக்கும் விதமாக சில செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டு போகிறாங்க. அதில் ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஹுதைஃபத் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்க தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுவும் பயானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. உங்கள் மீது என் நிழல் இருக்கும், அல்லாஹ் நாடுவ வரை நான் உங்கள் மேலே நிழலாக இருப்பேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலை விட வேற ஒரு நிழல் நமக்கு பாதுகாப்பானதா? சுப்ஹானல்லாஹ். உலகத்துடைய ஆபத்துகளிலிருந்தும் மறுமையுடைய ஆபத்துகளிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் அனைத்தையும் விட காக்கக்கூடிய ஒரு கொடை எது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு நாம் உட்காந்துக்கலாம். குர்ஆன் அது இதெல்லாம் இன்னும் நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு மனிதரை பற்றி பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பற்றி பிடித்து நாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவட்டில் கிலாஃபத் இருக்கும், அல்லாஹ் நாடும் வரை. பிறகு அதை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஃபஸ்ட்டு என்னுடைய நிழல் இருக்கும், அல்லாஹ் நாடுற வரைக்கும் அது இருக்கும். பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவற்றில் கிலாஃபத் இருக்கும், அல்லாஹ் நாடும் வரை. பிறகு அதை எடுத்துக்கொள்வான். பிறகு அதையும் அல்லாஹ் எடுத்துக்குவான். பிறகு கடித்து கொதரும் மன்னராட்சி வரும், முல்கன் ஆசன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் நாடும் வரை. பிறகு அதையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். பிறகு நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி வரும், அல்லாஹ் நாடும் வரை அது இருக்கும், அதையும் எடுத்துக்கொள்வான். பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவற்றை பின்பற்றும் ஹிலாஃபத் வரும். இதன் பின்னர் எதையும் குறிப்பிடாமல் மௌனமாகி விட்டார்கள் அப்படிங்கிற. அதுக்கு பின்னாடி மறுமை நாள் தான் வரும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்திய ஒரு விஷயம். அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 18430வது ஹதீஸ். இதில் ஸ்டெப்ஸ் விளக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஆட்சி நபித்துவத்து ஆட்சி, அது கிலாஃபத்துக்கும் மேலே, அது வேறு லெவல் ஆட்சி. அது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கலீஃபாக்களுடைய ஆட்சி. இந்த கலீஃபாக்கள் ஆட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி, உங்களை கடித்து கொதரும், அது ஒரு கொடூரமான மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மன்னராட்சியை தான் கிலாஃபத்தாக தூக்கி காட்டுறதுக்காக சிலர் முயற்சிக்கிறாங்க. அதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சிலர் மன்னராட்சியையும் சேர்த்து, ஏன்னா அது நிறைய சிறப்பு இல்லாத பொல்லாத அந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த வார்த்தையை வச்சு இந்த வார்த்தையை வச்சுலாம் குழப்பி அதை பண்ணுவாங்க. நாம் தெளிவாக இருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக்கணும். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறகு அதாவது ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி, அடுத்தது கலீஃபாக்களுடைய ஆட்சி, அடுத்தது கடிச்சு கொதரும் மன்னராட்சி, அடுத்தது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி, அடுத்தது கிலாஃபத் வருங்கிறாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிர்பந்தப்படுத்தப்பட்ட மன்னராட்சி. அதாவது இந்த இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஐநா சபை, இந்த லொசுக்கு போட்டு இந்த ஜனநாயகங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு மன்னராட்சி தான் வேற ஒரு வடிவத்தில் நமக்கு நம்ம மேலே சாட்டப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னா, நிர்பந்தப்படுத்தி நம்மகிட்ட வரி வசூல் பண்ணுது, நம்ம மேலே சுமை இது பண்ணுது, விலைவாசிகளை நம்ம மேலே சாட்டி விடுது, நமக்கு உரிமைகளை பறிக்குது, சுதந்திரத்தை கட் பண்ணுது, நம்மளை ஒரு அடிமை போல் நடத்துது. ஆனால் இது இதுவும் மக்களாட்சின்னு சொல்கிறோம், ஆனால் இதுவும் மன்னராட்சியுடைய ஒரு வகை தான். அடுத்ததாக வரக்கூடியது தான் கிலாஃபத். இதை பார்த்து தான் முஸ்லீம்களை இதுக்காகத்தான் பயப்படுறாங்க. இந்த மன்னராட்சி முடிஞ்சிடக்கூடாது, இது நிலைக்கணுங்கிறதுக்காகத்தான் முஸ்லீம்கள் மேலே இன்றைக்கி அடக்குமுறைகள் எல்லாமே பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இந்த ஹதீஸில் இது சீக்வன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போது இதோடைய பீரியட் எப்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்போ முடியுது? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கப்புறம். அப்போது அடுத்து வரக்கூடிய கலீஃபாக்களுடைய ஆட்சி, நபித்துவத்தின் அடிச்சுவட்டில் இருக்கும் கிலாஃபத்தின் ஆட்சி எப்போ முடியுதுங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது அடுத்த ஒரு ஹதீஸில் நமக்கு கிடைக்கிது. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடியவங்க சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எனக்கு பிறகு 30 வருடம் வரை கிலாஃபத் இருக்கும், பிறகு முலுக்கியத் எனும் மன்னராட்சி வந்துவிடும், முலுக்கியத்துன்னு சொல்லக்கூடிய மன்னராட்சி வந்துவிடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனக்கு பிறகு அப்படின்னு, அதாவது நபித்துவத்தின் ஆட்சிங்கிறது ரசூலுல்லாஹ், எனக்கு பிறகுங்கும்போது அடுத்த கிலாஃபத்தை சொல்லிட்டாங்க. அந்த கிலாஃபத்துடைய டைம் ஃப்ரேம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க. இப்போ
வாய்ப்பே கிடையாது. யாருனாலையுமே அந்த ஆட்சியை கிலாஃபத்துன்னு சொல்லவே முடியாது. எது வரைக்கும் 30 வருடத்திற்கு மேலே யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் சரி அது கிலாஃபத்தாக ஒருபோதும் ஆகாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க 30 வருஷத்தில் மன்னராட்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சொல்லும்போது இது சஃபினா ரலியல்லாஹு அன்ஹுவங்க இவங்க பார்த்தீங்கன்னா யசீதுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இவங்க உயிரோடு இருக்காங்க. கர்பலா நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இவங்க உயிரோடு இருக்கக்கூடியவங்க. அந்த காலத்தில் அவங்க விரல் விட்டு எண்ணியே சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய 2 வருடம், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய 10 வருடம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய 12 வருடம், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய 6 வருடம், ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய 6 மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மன்னராட்சி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். அந்த தாபீன் சயீதுங்கிறவர் அவர் கேட்பார் இந்த மாதிரி அன்னையே இந்த மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி கிலாஃபத்துன்னு தானே மக்கள் பனு உமையாக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க அது மன்னராட்சி, அது கொடுங்கோன்மையான மன்னராட்சி, அது கிலாஃபத்துன்னு சொல்கிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கண்டித்து ஒரு விஷயத்தை பேசுவாங்க. இந்த செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா அபூதாவுதில் 4646, அப்புறம் சுனன் நசை அல் குப்ரால அதில் பார்த்திங்கன்னா 8155, அப்புறம் மிஷ்காத்தில் பார்த்திங்கன்னா 5378வது ஹதீஸாகவும், அபூதாவுது தயாலிசியில் பார்த்திங்கன்னா 1190வது ஹதீஸாகவும் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் 30 வருடத்துக்குள்ள யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் அது கலிஃபா தான். 30 வருடத்தை தாண்டி அது யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் சரி, நபித்தோழர்களாகவே அவர்கள் இருந்தாலும் சரி, அது கலிஃபா, அது கிலாஃபத்து கிடையாது, அது மன்னராட்சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அது மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது இன்ஷால்லா நம்ம அந்த இடத்துல வரும்போது, அந்த 30வது வருடத்தில் அந்த ரிசல்ட் வரும்போது எதையெல்லாம் அவர் மாற்றினார், எதையெல்லாம் கிலாஃபத்தில் இருந்தது, எதையெல்லாம் மன்னராட்சியில் இருந்ததுங்கிறத நம்ம எல்லாமே அதை டீட்டெயிலாக நம்ம விளக்குவோம். இன்ஷால்லா தேவைப்பட்டால் தனியாக ஒரு வீடியோ கூட அதை பண்ணி போடுவோம். ஏன்னா அது கிலாஃபத்து என்றால் என்ன, மன்னராட்சி என்னால் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டுமே போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்து தந்த விதிமுறைகள் என்னென்னா, குலஃபாய் ராஷிதீன்கள் எதையெல்லாம் கடைபிடித்தார்கள், இது எதையெல்லாம் பின்னாடி நீக்கப்பட்டது, காற்றில் பறக்க விடப்பட்டது, பின்னாடி எப்படியெல்லாம் அந்த ஆட்சி மாறப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதிலே இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுங்க. இந்த கிலாஃபத்தை மாற்றினது தான் மிகப்பெரிய பிதத். இந்த உம்மத்தில் நுழைந்த மிகப்பெரிய பிதத் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத்தை நீக்கி அந்த இடத்துல மன்னராட்சியை கொண்டு வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அல் அவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா அந்த முதலில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபுல் ஆசிம் அப்படிங்கிற ஒரு இமாமுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் ஒரு புக்கு கொண்டு வர்றார். அல் அவாயில், முதலில் படைக்கப்பட்டது பேனா, எழுதுகோல், முதலில் ஆதம் நபி படைக்கப்பட்டார், முதலில் நூ அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக நியமிக்கப்பட்டார், இப்படி எல்லா விஷயங்களும் அந்த புக்கில் கொண்டு வந்திருப்பார். அப்போ பிதத் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துருவாங்க. மன்னராட்சி நீக்கிட்டு இதை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சின்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள், மசாயில் பிரச்சனை, அதெல்லாம் பிதத்தே கிடையாது. அதாவது ஒரு ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு அதை தாவீல்ல பிரச்சனை வந்தது எல்லாமே அது எதுவுமே பிதத்து கிடையாது. அது ஒரு கருத்து வேறுபாடு, இஃப்திலாஃபு, அது ஒரு தவறான புரிதல், அவ்வளோதான். பிதத் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் புது ஒரு நடைமுறையை உருவாக்குவது. அதாவது மன்னராட்சிங்கிறது ஒரு தெளிவான பிதத்து. ஏன்னா அந்த வாரிசு முறை ஆட்சிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யலை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பெற்ற, நேர்வழி பெற்ற, வெற்றி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறையாகவும் அது இருக்கலை. வெறும் தன்னுடைய மகன் அப்படி என்பதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் இதுதான் பிதத். இது கிஸ்ராவுடைய சுன்னத்து, இது ரசூல்லாவுடைய சுன்னத்து கிடையாதுங்கிறது அந்த காலத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாருமே சொன்னாங்க. அது சில காரணங்களுக்காக ஏற்கனவே ரத்தாறு ஓடுது, இதை ஏன் நாம் எதிர்க்கணுங்கிறதுக்காக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அதை விட்டுருங்க, அதை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே தவிர, இன்ஷால்லா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பின்னாடி நம்ம அது ஒரு பர்டிகுலர் அந்த இடம் வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் கிலாஃபத்தை பற்றி புரிஞ்சு வச்சுக்கோங்க.